எங்களால இன்டர்நெட் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கல. மூவி பாக்குறதுல இருந்து உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு இன்டர்நெட் தான் நம்மளோட உலகம். ஆனா இந்த இன்டர்நெட் இப்படி வளர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்தது. அதுதான் .com பபிள். 1990 இன்டர்நெட் உலகுக்கு புதுசாக அறிமுகமான காலகட்டம். இது ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு இன்டர்நெட் பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அப்படி உருவான பல பிசினஸ்க்கு வந்து தெளிவான பிசினஸ் பிளான் இல்லை, லாபம் பெறுமான்னு கூட தெரியாது. ஆனா அது ஒரு .com நிறுவனம் என்ற காரணத்தால வந்து அதோட பங்குண்ட விலை வந்து வானளவை தொட்டம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா pet.com என்ற ஒரு நிறுவனம் பெட்ஸுக்கான ப்ராடக்டை வந்து ஆன்லைன்ல வித்தது. அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சாங்க. அதனால வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது ஒரு ப்ராஃபிட்டான பிசினஸ் மாடல் இல்லை. அதால வந்து இந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆயிட்டு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிசினஸ் வந்து அந்த காலத்தை உருவானது. மார்ச் மாசம் 2000ஆம் ஆண்டு இந்த .com பபிளானது வெடிச்சு. இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாம் ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. அதாவது ப்ராஃபிட்டே இல்லாத பிசினஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதால வந்து பல இன்வெஸ்டர்ஸ் வந்து தாங்க முதலீடு பண்ண பணத்தை வந்து திரும்பி எடுத்துட்டாங்க. மேலும் வந்து அமெரிக்கான மத்திய வங்கி வந்து வட்டி விகிதத்தை வந்து உயர்த்திச்சு. இதன் காரணமாக வந்து அதிகளவான தொழில்நுட்ப பங்களை கொண்ட நாஸ்டாக்கோட பங்குகள் வந்து மார்ச் மாசம் 2020 வந்து படு வேகமா சரிய ஆரம்பிச்சு. நிறைய .com நிறுவனங்கள் வந்து திகழாச்சது. லட்சக்கணக்கான மக்களோட வேலை வந்து பறி போச்சு. பல முதலீட்டாளர்கள் தங்களோட முதலீட்டை எல்லாம் இழந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இன்டர்நெட்ன்ற புதிய தொழில்நுட்பத்தின் மீது வந்து மக்கள் அதீதமான நம்பிக்கை வச்சாங்க. மற்றும் வந்து ஒரு ஊக வர்த்தகம், லாப நோக்கமற்ற முதலீடு போன்றவற்றின் மூலம் ஒரு இடம்பெற்ற ஒரு பொருளாதார நிகழ்வு. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.